நம்ம எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் அதில் வந்து நெய்யை ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கணும் நிறைய பேர் நம்ம நினச்சிருப்போம். அதுதான் உண்மையும் கூட. இந்த முட்டை மிட்டாயுமே அதே மாதிரி தாங்க. நம்ம வந்துட்டு இதில் சேர்க்குறது வந்து பால்கோவா, அதுக்கப்புறமாட்டு வந்து சுகர், முட்டை எல்லாமே இருந்தாலுமே நெய் வந்துட்டு நம்ம கம்மியான அளவில் சேர்த்தோன்னா அந்த முட்டை மிட்டாயோட டெக்ஸ்சரே சேஞ்ச் ஆகுது. டேஸ்ட்டுமே அந்த நெய் அதிகமாக சேர்த்து செய்கிறத விட நெய் கம்மியாக சேர்த்து செய்கிற முட்டை மிட்டாயோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் அதனால் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்கு வீட்டிலையே நெய்யை ரெடி பண்ணி அதை தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு கடையில் வாங்குகிற நெய்யை விட வீட்டில் பண்ணுற நெய் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வீட்டில் தீந்துட்டாலுமே முந்தின நாள் நைட்டே நெய்யை செய்து வச்சு அதை அடுத்து தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் அதை ரெஸ்ட்டில் வச்சா தான் நல்லா மணல் மணலாக நெய் சூப்பராக ரெடியாக இருக்கும். முட்டை மிட்டாயுமே அதே மாதிரி செய்துட்டு நெக்ஸ்ட் டே தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.